வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கண் பார்வை கூர்மையாக இருப்பதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம் உடலின் முக்கிய உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது. ஊட்டச்சத்து குறைபாடு, முதுமை, மரபு வழி உள்ளிட்ட பல காரணிகள் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. அதே போல டிஜிட்டல் கேஜெட்டுகளான ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் இதெல்லாம் அதிகமாக நம்ம உபயோகப்படுத்தும் போது மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் அதிகரிச்சுட்டே வரும். இது இறுதியில் நம்முடைய கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். அதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை தினசரி நம்முடைய வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றதையும், என்னென்ன வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றியும் தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு பாதாம நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்குது. பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது. குறைந்தது 10 பாதாம் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா 2.5 கிராம் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தை வழங்கும். இது நமக்கு கண் திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடையாமல் முன்னாடியே பாதுகாக்கும். இரும்பு சத்தை நம்ம விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு உணவு தான் பாதாம் பருப்பு. மேலும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கும். பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், குறிப்பாக கண் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு தருது. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை தொடர்ந்து 10 to 15 பாதாம் அப்படின்ற அளவில் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நமக்கு போதுமான அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அது மாதிரி நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்தது வெறும் வயிற்றில் அதோட தோலை நீக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு மருத்துவமைகள் விரைவாக ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். அதனால நமக்கு கண் பார்வை சீக்கிரமே கூர்மையாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மற்ற ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையும் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போதும் கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கு. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது, தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்கு. இது விட்டமின் ஏவாக மாறும். இதை தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கு. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால நம்மளுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்படும். விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவு கண் நம்மளுடைய ஆபத்தை கேரட் குறைக்கும். கேரட்டை நம்ம சமைத்து சாப்பிடுவது நமக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். பச்சையாகவும் சேலட்டாகவும் ஜூஸாகவும் கூட எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு தடவை கேரட்டை நம்மளுடைய உணவுகளை ஜூஸாக எடுத்துக்கலாம். ஸோ மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவுமே நம்ம சமைத்து சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் சூடுபடுத்தும் பொழுது அழிக்கப்படும். அதையும் மீறி ஊட்டச்சத்துக்கள் அதையும் மீறி ஊட்டச்சத்துக்கள் கிடையாது, கிருமிகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிருமிகள் நம்மளுடைய எச்சில் வழியாக அழிக்கப்படும். அது செரிமான மண்டலம் போகும்போது ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் மூலமாக முழுவதுமாகவே அழிக்கப்பட்டு ஊட்டச்சத்துக்கள் மட்டுமே உறிஞ்சப்படும், கழிவுகள் இல்லாமல் நமக்கு வெளியேற்றப்படும். அதனால நம்ம கேரட்டை மட்டும் கிடையாது, எந்த ஒரு உணவுமே சமைத்து சாப்பிடணும். வேணும் அப்படின்னா பச்சையாகவும் ஜூஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஜூஸ் வாரத்தில் ஒரு தடவையாவது கேரட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு பச்சை இலை காய்கறிகள் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ கிரீன் வெஜிடபிள்ஸ், அந்த காய்கறிகள்லாம் டெய்லியும் காய்கறிகள் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளணும். இதே கீரைகளை சாப்பிட்றோம் அப்படின்னா சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும். ஏன்னா பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருந்திருக்கின்றன. பச்சை இலை காய்கறிகள் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி. இது நம்மளுடைய கண் சர்மங்கள் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களான ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து செல் சேதத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் தடுக்கிறது. கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை வகைகள், ஃப்ரக்கோலி, இது கூட சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றையும் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்மளுடைய கண் பார்வை மேம்படுவதற்கு ஸோ கிரீன் வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை சாப்பிடாமல் அதை ஸ்கிப் பண்ணவே முடியும்.
கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். அந்த பழங்களை நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்றது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு, எலுமிச்சை, தக்காளி மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி சத்து நிறைந்திருக்கு. இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண்புரையினுடைய வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி உணவில் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே தெளிவாகவும் நம்மளால் ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும். இந்த சிட்ரஸ் பழங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு சரி பண்ணிடும். ஸோ சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்களை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். தினமும் முழு தானியங்களை எடுத்துக்கலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன்னா இது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீட்டு தான் கொண்டு இருக்கு. இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க் மற்றும் நியாசின் சத்து இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாவது தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற இந்த மாதிரி முழு தானியங்களை தொடர்ந்து அன்றாடம் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும், உடலும் நலம் பெறும். கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகள், இந்த ஃபிஷ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறைந்தபட்சம் நம்ம வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நமக்கு நல்லது. இது வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் நம்மை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. டியூனா மீன், சால்மன் மீன், காணாங்கிழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நம்ம எடுத்துக்கலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய மீன்கள் அப்படின்னாலே கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களில் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை ட்ரை ஐஸ், அந்த உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுலையும் மிக முக்கியமான பங்கு வகிக்குது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நமக்கு கண்களில் வீக்கமும் நமக்கு எது ஏற்படாது, கருவளையங்களும் நமக்கு வராது. குறிப்பாக கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு மீனெல்லாம் எடுத்துக்கலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டை நமக்கு உதவிகரமாக இருக்கும். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாகும். இதில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை நமக்கு பாதுகாக்கும். முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே சுருக்கங்கள் எதுவும் ஏற்படாமல் அந்த சுருக்கங்களை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அதனால நம்ம முட்டையினுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். முட்டையை நம்ம சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ஆம்லேட், ஆஃப் ஆயில் வடிவங்களில் முட்டையை எடுத்துக்கிறது, பொடி மாஸ் போன்ற வடிவங்களில், எண்ணெயில் வறுத்து பொரித்த வடிவங்களில் முட்டையை சாப்பிட்றது, இது எதுவுமே நமக்கு நல்லது கிடையாது. பச்சை முட்டையை அப்படியே உடச்சி காலையில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்றதுலாம் நல்லதுன்னு படிச்சிருப்போம். ஸோ அதெல்லாமே உண்மை கிடையாது. அதெல்லாமே நுண்ணுயிர் தொற்றுகள், இன்ஃபெக்ஷன்ஸ் நமக்கு ஏற்படுத்தலாம். நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளே நமக்கு மிகவும் நல்லது. நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை முட்டை குழம்புகளையும் சேர்க்கலாம். இல்லைன்னா அதில் சிறிது உப்பு சேர்த்து சாப்பிடலாம். இந்த மாதிரி நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை நம்ம சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய முழுமையான ஊட்டச்சத்துக்களுமே நமக்கு உறிஞ்சப்பட்டு கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தரும். ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். நமக்கு எப்போதுமே மங்கலான பார்வையெல்லாம் தெரியுது அப்படின்னாலும், கண்களிலிருந்து நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னாலும், நாள்பட்ட தலைவலியெல்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம உடனடியாக மருத்துவமனை சென்று மருத்துவரை அணுக வேண்டியது அவசியம். ஏன்னா கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே சரி செஞ்சிடணும். அதை கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால நீங்கள் கண்களுக்கு ஊட்டச்சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தவிர்க்கப்படும். கண் பார்வை முன்னாடியே உங்களுக்கு கூர்மையாக இருக்கும், நலமோடு வாழலாம். ஸோ கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்ள வேண்டிய வாய்ப்புகளை பெறுவதற்கு நீங்கள் இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு உங்களுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக்கொண்டு நலமோடு வாழ முயற்சி செய்யுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.